கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 23வது வசனம். இப்போதும் கர்த்தாவே தேவரீர் அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலை வரப்பட்டிருப்பதாக தேவரீர் சொன்னபடி செய்யும். என கருமையானவர்களை இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது ராஜா சொல்லுகிறார், தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். நீங்கள் அதற்கு மேலாக உள்ள வசனங்களை வாசிப்பீர்களானால் 16ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எனக்கு செய்திருக்கிற இவ்வளவு நன்மைகளை பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் நீர் என்னை கொண்டு வந்ததற்கு நானும் என் வீட்டாரும் ஏமாத்துறோம். தன்னை தாழ்த்துகிற ஒரு மனிதனை நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. தாவீது தன்னை தேவனுக்கு முன்பதாக முழுமையாக தாழ்த்தி சொல்லுகிறார், ஆண்டவரே நான் ஏமாத்துறோம். இந்த 23ஆம் வசனத்தில் தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். கர்த்தர் வாக்கு மாறாத தேவன். இந்த நாளிலும் பலவிதமான போராட்டங்கள் சோதனைகளின் ஊடாக கடந்து சென்று கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, சோர்ந்து போய் ஒருவேளை இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் எனக்கு நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை எனக்கு கொடுத்திருக்கிறார், தரிசனங்களை கொடுத்திருக்கிறார், அநேக தீர்க்க தரிசிகளின் மூலமாய் பேசினார், ஆனால் ஒன்றுமே நிறைவேறலையே ஏன் என்று சொல்லி கேள்விக்குறியோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் ஏற்ற வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறுகிறதாக இருக்கிறது. தேவரீர் சொன்னபடியே அவர் செய்தருளுவார். இந்த நாளிலும் சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்பீர்களானால் தேவ சமூகத்தில் ஒரு விசை கூட உங்களை தாழ்த்துங்க. அன்று தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தின பொழுது தேவனாகிய கர்த்தர் மனிதனுடைய வாழ்வில் அற்புதத்தை செய்தார். இன்று உன்னுடைய வாழ்வில் கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வில் அவர் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஒரு விசை கூட திரும்பி பார்க்கலாமா? கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன், என் கூட பேசுங்கப்பா, உங்கள் சப்தம் என்னுடைய வாழ்வில் துணிக்கட்ட ஆண்டவரே, எங்களை நீங்கள் வழி நடத்துங்கப்பா. மனிதர்களுடைய ஆலோசனை அல்ல, உங்களுடைய ஆலோசனைக்காய் வழிநடத்துதலுக்காய் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் காரியங்களுக்காய் காத்திருக்கிறேன், பேசுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இப்பொழுது நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கர்த்தர் வானத்தின் பலகணிகளை உங்களுக்காக திறப்பார். நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. நானும் என் வீடும் எம்மாத்திரம் என்று சொன்னது போல நாங்களும் சொல்கிறோம்ப்பா, இன்று நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நன்மைகளுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் பாக்கியவான்கள் அல்ல. தேவரே சொன்னபடியே செய்தருள்வீர். இந்த நாளிலும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் அநேகம் உண்டு. அவைகளை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் அப்படியே நிறைவேற்றும் ஆண்டவரே. சோர்ந்து போன உள்ளங்களை பலப்படுத்தும். கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மண்ணில் விழுவது இல்லை. சொன்னதை நிறைவேற்றுகிறவர். நீர் சொன்னதை செய்யாமல் இருக்கிற தெய்வம் அல்ல. நிறைவேற்றும் சோர்வுகளை மாற்றும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.